أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்று நாம் புனித அல் குர்ஆனின் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியில் சூரா ஃபாத்திஹாவின் பொருளை ஒவ்வொரு சொல்லாக பார்ப்போம். சூரா ஃபாத்திஹா மக்காவில் இறங்கப்பட்ட சூறாவாகும். திருக்குர்ஆனை ஓதுவதற்கு முன் அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓத வேண்டும் என்ற கட்டளை உள்ளது. சூரா 16 வசனம் 98 ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தாயிஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீர் குர்ஆனை ஓதும்போது துரத்தப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. ஆகவே இது திருக்குர்ஆனுக்கு வெளியில் உள்ள ஒன்றல்ல. எனவே நாம் இதிலிருந்து ஆரம்பிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அஊஸு பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹி அல்லாவிடம், அஊஸு பில்லா அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எதற்கு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன்? மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அது எப்படிப்பட்ட ஷைத்தான்? ரஜீமாக இருக்கின்றான், அதாவது விரட்டப்பட்ட ஷைத்தானாக இருக்கின்றான். எனவே விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி பெயரால், அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் அல்லாவின் பெயரால். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் மென்மேலும் கருணை காட்டுபவன். இவை அல்லாஹு தாலாவை சிறப்பித்து கூறப்படும் பண்பாகும். அளவற்ற அருளாளனும் மென்மேலும் கருணை காட்டுபவனுமாகிய அல்லாவின் பெயரால் நாங்கள் ஆரம்பம் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து எல்லா புகழும், லில்லா அல்லாவுக்கே. அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே. எல்லா வகையிலும் முழுமையான புகழ் அல்லாவுக்கு மட்டுமே உரியது என்று நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு சிறந்த பண்பும் அவற்றிற்குரிய முழுமையாக அல்லாவிடம் மட்டுமே காணப்படுகின்றது. அவை மற்ற யாரிடத்திலும் காணப்படுவதில்லை. ரப்பு படைத்து பரிபாலிக்கின்றவன், அல் ஆலமீன் எல்லா உலகங்களையும். ரப்பில் ஆலமீன் இச்சொல்லில் பல உலகங்கள் பற்றிய குறிப்பு காணப்படுகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பல உலகங்கள் காணப்படுகின்றன. எனினும் வேறுபட்ட இவ்வுலகங்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி செயலாற்றி வருவதை நாங்கள் காண முடிகின்றோம். இயற்கையின் அனைத்து சட்டங்களும் ஒரே சக்தியால் செயல்படுத்தப்படுகின்றன. எனவே இயற்கையின் அழகை நாங்கள் புகழ்வது என்பது அந்த இயற்கையின் பின்னால் உள்ள ஒரே சக்தியாக அல்லாவை புகழ்வதே ஆகும். அப்புகழ் அனைத்தும் அவனுக்கு மட்டுமே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், ரஹீம் மென்மேலும் கருணை காட்டுபவன். இது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வசனத்தில் நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோம். இருந்தாலும் வரும் காலத்தில் இந்த ரஹ்மானியத் ரஹீமியத் பண்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக கூறப்படும். மாலிகி யௌமித்தீன். மாலிக் அதிபதி, யௌம் நாள், தீன் கூலி வழங்குதல்.
மாலிக்கி யௌமித்தீன். அல்லாஹ் நற்கூலியும் தண்டனையும் வழங்கும் காலத்தின் எஜமான் என்று பொருளாகும். அல்லாஹு தாலா அந்த நாட்களில் நற்கூலி அல்லது தண்டனை வழங்குவதில் மற்றவர்களுடைய தலையீடு இருக்காது. இதன் மூலம் இவ்வுலகிலுள்ள விளைவுகளுக்கும் மறு உலகிலுள்ள விளைவுகளுக்கும் வேறுபாட்டை அல்லாஹ் தாலா கூறியுள்ளான். எப்படியென்றால், இவ்வுலகில் நல்ல செயலுக்கு நல்ல கூலியும் தீய செயலுக்கு தண்டனையும் மக்கள் மூலமாகவும் கிடைக்கின்றன. இதில் மக்களிடத்தில் தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹு தாலா மட்டுமே நற்கூலியோ தண்டனையோ வழங்குவான். இதனால் எவருக்கும் அநீதி ஏற்படவோ ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைப்பதோ குற்றத்திற்கான தண்டனையின் அளவை விட அதிகமாக தண்டனை கிடைப்பதோ சாத்தியமில்லாமல் போகும். மேலும் ஒரு குற்றவாளி பொய் கூறியோ ஏமாற்றியோ தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளவும் முடியாது. அடுத்து இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தும் உள்ளது. அதாவது, நற்கூலியோ தண்டனையும் வழங்கும் நாளில் அல்லாஹ் நீதிபதியாக மட்டும் செயலாற்ற மாட்டான், மாறாக எஜமானனாகவே செயலாற்றுவான். ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கும்போது நியாயம் என்னவென்று மட்டும் பார்ப்பதே அவருடைய பணியாகும். ஏனெனில் அவர் வழங்கும் தீர்ப்புகள் வாதி மற்றும் பிரதிவாதி ஆகியோரின் உரிமைகளுடன் தொடர்பு கொண்டவையாகும். இதனால் எவரையாவது மன்னித்துவிடும் அதிகாரம் அந்த நீதிபதிக்கு கிடையாது. மாறாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அரசனாக மட்டுமல்லாது அதிபதியாகவும் விளங்குவதால் அவன் தன் விருப்பத்திற்கேற்ப மன்னித்துவிடும் உரிமையும் அவனுக்கு உண்டு. إياك نعبد وإياك نستعين. ஈயாக்க நாங்கள் உன்னையே, நாபுது வணங்குகிறோம், வ இன்னும் ஈயாக உன்னையே, நஸ்தாயின் உதவிக்கு அழைக்கின்றோம். இதுவரையில் நாங்கள் பார்த்த வசனங்களில் அல்லாஹ் படர்க்கையாக அவன் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், முன்னிலையாக நீ என்று கூறப்பட்டு. இதற்கு என்ன காரணம்? இதற்கான காரணம் அல்லாஹ்வின் 4 பண்புகளான ரப்பு, ரஹ்மான், ரஹீம், மாலிக் இந்த சிறப்பு ஆற்றல்கள் வெளிப்படும் போது அல்லாஹு தாலா மனிதனை நெருங்கி விடுகின்றான். நல்லியல்பு கொண்ட மக்கள் அல்லாஹ்வை உள்ளத்தால் காணத் தொடங்குகின்றனர். இதனால் அந்த மக்களிடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகின்றது. எனவே மறைந்திருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு உள்ளங்களில் காட்சியளிக்க தொடங்கிவிடான். இதனால்தான் இறைவனை படர்க்கையாக கூறி அவர்கள் இப்போது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று கூறி இறைவனை முன்னிலையாக்கி கூறிவிடுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் சூரா ஃபாத்திஹாவின் மிகுதி ஆயத்துக்களை பார்ப்போம். ஜஸாக்கமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.